நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என்ன எதிர்க்கிறதுக்கு தைரியம் இருக்கிறவங்க வேற யாராவது இங்க இருக்கீங்களா? அலெக்சாண்டர், நீ ஒருத்தர் விடாம எல்லாரையுமே வீழ்த்திட்ட. இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். உன்னால என்ன வீழ்த்தி வெற்றி பெற முடியுமான்னு. இப்ப நீ என்ன ஒரு ஷாவா இல்ல, ஒரு எதிரியா நினைச்சுக்க ஆரம்பி. ஒரு பொழுதுபோக்கா இருக்கட்டும், நானும் பாக்குறேன் நீ எப்பேற்பட்ட பலசாலியா இருக்கன்னு. ரொம்ப நல்லா, நீ நல்லாவே சண்டை போடுற. ஆனா எனக்கு என்னவோ பாரசீக வீரர்களுக்கு முன்னாடி ஜெயிக்க முடியாதுன்னு தோணுது. உனக்கு தெரியுமா, இந்த உலகத்தோட பெரிய ராஜ்யம் பாரசீகம். அந்த ராஜ்யத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறம் இந்த உலகத்தோட பெரிய ஷாவா நான் தான் இருப்பேன். பாரசீகத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு காலத்துல பாரசீகத்தோட ஷா வியாபாரியா இருந்தாலும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ராஜ்யத்தை காப்பாத்துறதும் வியாபாரம் தான் அலெக்சாண்டர். அதோட தராயஸ் ஒரு புத்திசாலித்தனமானவர். இது வரைக்கும் நீ பார்த்தவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல. உன்னால தராயஸை தோற்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில நேரங்கள்ல புத்திசாலிங்க கூட தப்பு பண்ணுவாங்க. தராயஸும் அது மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அது என்ன? அவர் பாரதத்துக்கு போனது. பாரத மண்ணில் வெளிநாட்டவர்கள் ரொம்ப காலம் ஆட்சி செய்ய முடியாது.
உன்னுடைய வெற்றி எங்கே இருந்து வேணாலும் தொடங்கட்டும். ஆனா உன் பயணம் எப்ப முழுமையா முடியும்னா நீ பாரதத்தை வெற்றி கொள்ளும் போதுதான். அவனோட நாட்டை விட்டுட்டு பாரதத்துக்கு போனது தராயஸ் பண்ணுன பெரிய தப்பு. சில சமயம் பேராசையினால ஒரு மனுஷன் அழிவை நோக்கி போயிடுறான். நீங்க ஆசைப்படுறதும் இதே தானே? முதல்ல மெசடோனியாவை காப்பாத்தாம திரேஷியன் எதிர்த்ததால போயிட்டீங்க. இப்ப பாரசீகத்துக்கு போறீங்க. வேற ஒரு ராஜ்யத்தை நம்ம தாக்குறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டை நம்ம காப்பாத்தணும் இல்லையா? சரிதான். நீ என்ன நினைச்ச? உன்னை எதுக்காக இங்க கூப்பிட்டனா பாரசீகத்தை நான் அடைகிறதுக்காக. அதோட நீ மெசடோனியாவை பாதுகாக்கணும். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, நீ இங்க இருக்கிறது மெசடோனியாவை பாதுகாக்கிறதுக்காகத்தான். இங்க கட்டளையிடுறதும் நாட்டை ஆள்றதும் நான் மட்டும்தான். நான் தான் மெசடோனியாவோட ஷா. நான் தான் உன்னோட அப்பா. நீ என்ன பண்ற போறோம்? உண்மையை சொல்ல. அம்மா, ஒரு மகனா என்ன செய்யணுமோ அதான் செய்றேன். ஷா தராயஸ் மகாராஜா பம்னிக்கு முன்னாடி உங்களை கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னான். அதனால ஷா தராயஸ மகாராஜா பம்னிக்கு முன்னாடி உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சேன். பாரசீகர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இந்த பாரத மக்களுக்கும் விளையாட்டு நல்லாவே வரும். நீ என்ன விளையாட்டு விளையாடுறன்னு சொல்ல. நான் உன்கிட்ட என்ன கேட்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் புரு. உண்மையை சொல்லு புரு. நீ என்கிட்ட இருந்தோ மகாராஜா கிட்ட இருந்தோ என்ன விஷயத்தை மறைக்கிற? எதுக்கு ஃபாரூஸை பிடிச்சு மகாராஜா முன்னாடி கொண்டு வந்த? சொல்லு புரு. ஃபாரூஸ் கொள்ளையர்கள் உலகத்துல பயங்கரமான தீய வச்சிட்டாமா. கொள்ளையர்கள் உலகத்துல நிறைய மக்கள் இறந்துட்டாங்கம்மா. நிறைய பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்ப இந்த விஷயத்தை மகாராஜா கிட்ட ஏன் சொல்லல? சொல்லியிருந்தா மட்டும் என்ன ஆயிருக்குமா? மகாராஜா அந்த பாரசீகர்களை விரட்டி இருப்பாரா? கண்டிப்பா. மகாராஜா பம்னிக்கு தராயச பத்தி தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் பண்ணுவாரு. இல்லம்மா, அதுக்கு பதிலா அவரை பாராட்டுவாரு. கொள்ளையர்கள் பௌரவ ராஜ்யத்தோட எதிரி. அவரோட எதிரியை தாக்குனதுனால அவரை தன் நண்பனா நினைச்சு ஏத்துப்பாரு. முதல்ல ஷா தராயஸ் மகாராஜா பம்னி கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. அப்புறம் என்ன சொல்லுவாருன்னா, கொள்ளையர்கள் பௌரவ ராஜ்யத்தோட வியாபாரத்தை கெடுத்துட்டு இருந்தாங்க, அதனாலதான் அவங்கள தாக்குனேன்னு சொல்லுவாரு. இத கேட்டதுக்கு அப்புறம் மகாராஜா பம்னி அவரை மன்னிக்க மட்டும் இல்ல, அவரை பாராட்டவும் செய்வாரு. புரு, நீ எவ்வளவு பெரிய வாய்ப்பை இழந்துட்டேன்னு தெரியுதா உனக்கு? இது நமக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. இது மூலமா மகாராஜா பம்னிக்கு தராயச பத்தின உண்மை தெரிய வந்திருக்கும். உண்மையை நீங்களும் தானமா சொன்னீங்க. அவங்க உங்க பேச்ச கேட்டாங்களா? திரும்ப திரும்ப ஒருத்தரை குறை சொல்றதுனால கேட்கிறவங்க மனசுல நம்ம மேல சந்தேகம் ஏற்படும். இது குறை சொல்றதுக்கான நேரம் கிடையாது. அப்ப இந்த பிரச்சனைக்கான தீர்வு மாற்றம்மா. அமைச்சர் சிவதத் ஏமாத்தினதுக்கு அப்புறம் மகாராஜா பம்னி யார் மேலையும் நம்பிக்கை வைக்கவே மாட்டாரு. ஒருவேளை அவர் நம்பிக்கையை ஜெயிக்கணும்னா ஷா தராயஸ் மாதிரி பலமான திட்டத்தை போடணும். என் மேல நம்பிக்கை வைங்கம்மா. மகாராஜா பம்னியே அந்த பாரசீகர்களை இங்கிருந்து வெளியேற்றுவார். ஆனா நாம இந்த விளையாட்டை வேற விதமா விளையாடணும்.
என்ன நம்புங்கம்மா. புரு எந்த வேலையையும் பாதியிலேயே விட மாட்டான். ஒருவேளை உங்க சேனாதிபதி தப்பு பண்ணியிருந்தா நீங்க நிச்சயம் மன்னிப்பு கேட்டே ஆகணும். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிற மகாராணி அனுஷியா. நீங்க ஏன் காலையில அப்படி செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியல உசூர். எதுக்காக அந்த மகாராணி அனுஷியா கிட்ட உங்க மரியாதையை குறைச்சுக்கிட்டு ஏன் அவகிட்ட மன்னிப்பு கேட்டீங்க உசூர்? நான் சொல்றத கேளுங்க. இதுக்காக கண்டிப்பா நாம போர் செய்யணும். இவங்க எல்லாரையும் கொன்னுடுங்க. உங்களை அவமானப்படுத்தினதுக்காக அவங்கள பழி வாங்கணும். போர்க்களத்துல யுத்தம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த போரை நாம ஜெயிச்சாகணும் மோஷியஸ். நான் ஒரு வியாபாரி. எப்பவுமே லாப நஷ்டம் இதைத்தான் யோசிக்க முடியும். போர்க்களத்துல நடக்கிற போரால நமக்கு நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆனா மூளையால விளையாடுற இந்த போர்ல எந்த ஒரு செலவும் இல்லாம நிறைய லாபம் கிடைக்கும். இந்த விஷயத்துல நான் அந்த அனுஷியாவுக்கு முன்னாடி நான் கை கூப்பி மன்னிப்பு கேட்டது அரசாங்கத்துல இருக்கிற ஒரு சட்டம். யாரோட அரியணைய நாம அபகரிக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க கால்கள்ல நாம விழுந்துதான் ஆகணும். என்னோட பிரச்சனை அனுஷியாவோ இல்ல மகாராஜா பமுனியோ இல்ல. என்னோட பிரச்சனையே இப்போ புதுசா முளைச்சிருக்கானே அந்த போரஸ் தான். இவன் கிட்ட உடல் வலிமையோட சேர்த்து இவன் கிட்ட மனதைரியமும் அறிவும் அதிகமா இருக்கு. முதல் முறையா இங்க இருக்கிற ஒருத்தனை பத்தி இந்த அளவுக்கு நான் யோசிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் அந்த கொள்ளக்காரங்களோட ஊரை முழுசா எரிச்சேன். ஆனா இவன் என்ன கையும் களவுமா புடிச்சிட்டான். இருந்தாலும் அந்த மகாராஜா பமுனி முன்னாடி ஒரு வார்த்தை கூட பேசல. இதுக்கு அர்த்தம் என்னன்னா அவனோட மூளைக்குள்ள ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு நொடியும் அவன் மேல ஒரு கண்ணவை மோஷியஸ். அவன் எங்க போறான் எங்க வரான் அவனை பத்தின தகவல் எனக்கு வேணும். அதோட அவன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சை விடுறான் இந்த தகவல் கூட எனக்கு உடனே வரணும். புரியுதா? எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். அவனோட அடுத்த திட்டம் என்னன்னு. இவ்வளோ சின்ன வேலைக்காக மோஷியஸுக்கு எதுக்காக கஷ்டத்தை கொடுக்குறீங்க? நானே இங்க வந்திருக்கேன் என்னோட அடுத்த திட்டத்தை சொல்றதுக்காக. இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல யாரும் வரமாட்டாங்க ஷாத்தராயஸ். அரசர் பம்னியும் வரமாட்டாரு, மகாராணி அனுஷியாவும் வரமாட்டாங்க. நீங்களும் நானும் மட்டும்தான்.
இப்ப புரு பண்ண போறது சரிதானா? அவன் எந்த பிரச்சனையிலையும் இல்ல நீங்க இங்க அது நான் இந்த வழியா போயிட்டு இருந்தப்போ வழியில உன்னோட அறைய பார்த்தேன். அதனால என்ன நினைச்சேன்னா, அப்படியா? உங்க வழியில என்னோட அறை வந்திருக்கு. இல்ல, அது வந்து திடீர்னு வானிலை மாறிடுச்சு. காத்து வேகமா வீசுச்சு, இடி பலமா இருந்துச்சு. அதனால நீங்க நல்லா இருக்கீங்களான்னு பார்க்க வந்தேன். நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் நீங்க இங்க வரதுக்கு எந்த காரணமும் சொல்ல தேவையில்லை. வாங்க. கொள்ளையர்களோட உலகத்தை நீங்க எரிச்சு சாம்பலாக்குனத பத்தி நான் ஏன் மகாராஜா பம்னி கிட்ட சொல்லலன்னு ஆச்சரியமா இருக்கா? என்ன ஆச்சரியப்படுத்துற பல விஷயங்களை பல வருஷத்துக்கு முன்னாடியே இங்கிட்ட இருந்து தூரமாக்கிட்டேன் புரு. உனக்கு என்ன தோணு இருக்குன்னா, மகாராஜா பம்னி கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு. அதனாலதான் நீ எதுவுமே சொல்லல. அருமையா சொன்னீங்க. அருமை. ஒரு எதிரி இன்னொருத்தரோட மனசை தெரிஞ்சுக்கிட்டா அவனை எதிர்கொள்றதுல இருக்க சுகமே தனி. அதனாலதான் சொல்றேன், இந்த பிரச்சனையில மகாராஜா பம்னியை ஈடுபடுத்த கூடாது. இப்ப நீங்க எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. நீங்க பண்ணதெல்லாம் எதுக்காக பண்ணீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன, ஒருத்தர் மனசை ஒருத்தர் ரொம்ப சுலபமா படிக்கலான்னு. அப்படி இருந்தும் ஏன் கேட்கற? ஆமா ஷாத்தாராயஸ், ஆனா இப்ப நம்ம ரெண்டு பேரும் வெளிப்படையா சவால் விடும்போது வெளிப்படையா பேசலாம்ல ஷாத்தாராயஸ். அதுவும் உங்க வாயால கேட்கறது ரொம்ப அருமையா இருக்கும். அப்படின்னா நான் உன்னோட ஆசையை நிறைவேற்றுறேன். சரி, நான் சொல்றேன். நான் உன்னோட நாட்டை முழுமையா ஆளணும்னு ஆசைப்படுறேன். நான் உங்களோட நாட்டை கைப்பற்றி அது பிரம்மாண்ட ராஜ்யமான பாரசீக ராஜ்யத்தோட நான் இணைச்சிடுவேன். அதோட நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சுக்க. ஏன்னா நீ உலகத்தோட மிகப்பெரிய ராஜ்யத்தோட ஒரு அங்கமா இருப்ப. பேச்செல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. 21 வருஷமா நீங்க பாரதத்தில் இருக்கீங்க. ஆனா இப்ப வரைக்கும் நீங்க பாரத மக்களை புரிஞ்சுக்கவே இல்லை. எங்களோட எண்ணங்களும் உங்கள மாதிரி இருந்திருந்தா இப்ப எங்களோட பாரத தேசம் இந்த உலகத்தோட மிகப்பெரிய ராஜ்யமா இருந்திருக்கும். ஆனா நாங்க எந்த நாட்டு மேலையும் தப்பான கண்ணோட்டத்தை வைக்க மாட்டோம். எந்த நிலையில இருந்தாலும் நாங்க எப்பவும் சந்தோஷமா தான் இருப்போம். பாரசீகத்தோட அங்கமாகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் சொன்னது உன் காதுல சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். இந்த டராயஸ் யாரோட விருப்பத்தையும் கேட்க மாட்டான். அவனோட நோக்கத்தை மட்டும்தான் சொல்லுவான். நான் சொன்ன மாதிரி நான் உங்க நாட்டை கண்டிப்பா கைப்பற்றியே தீருவேன். ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உன்னோட அனுமதி எனக்கு தேவையே கிடையாது. ஒண்ணு இந்த தலை என் முன்னாடி குனியணும், இல்லைன்னா வெட்டப்படணும்.
என் பாரதத்தை நீ அடிமையாக்குவேன்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஷாத்தராயஸ். ஆனா நான் சொல்றேன், இந்த இறக கூட இங்கிருந்து உன்னால எடுத்துட்டு போக முடியாது. அப்படி தைரியம் இருந்தா இந்த பாரதத்தோட ஒரு பிடி மண்ணை உன்னால எடுத்துட்டு போக முடியுதான்னு பாரு. என் பாரத மக்கள் விருந்தாளிகளை மதிக்கிறவங்க. ஒருவேளை அந்த விருந்தாளி தன்னோட எல்லையை தாண்டுனான்னா அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும். நான் நிச்சயமா சொல்லுவேன், பாரசீகர்களான நீங்க இந்த நாட்டை விட்டு தானாவே ஓடுவீங்க. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி நடக்கலன்னா? என்னோட அம்மாவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, 21 வருஷமா ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. அவங்க மகனாகிய நான் பாரசீகர்களை இந்த பாரதத்தை விட்டு வெளியேற்றுவேன். ஆரியன், நீங்க இப்ப உங்க அறைக்கு போங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. புருவுக்கும் ஃபாரஸுக்கும் நடுவில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு? நீங்க இதுக்கான பதில தெரிஞ்சுக்கதான் வந்தீங்களா? இங்க பாரு அனுஷியா, எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஏதோ ஒரு விஷயத்தை பூர்வ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறான். அவன் மனசுல இருக்கிறத நிச்சயமா அவன் உன்கிட்ட சொல்லியிருப்பான். அதனாலதான் அதை நான் உன்கிட்ட கேட்க வந்தேன். புரு அவனோட பிரச்சனைய அவனே பார்த்துப்பான் ஆரியன். ஆனாலும் உங்ககிட்ட சொல்றதுல என்ன லாபம்? நீங்க தான் அந்த பாரசீகர்கள் பக்கம் இருக்கீங்களே. அந்த மாதிரிலாம் இல்ல அனுஷியா. பல வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க சொன்னதுனால அந்த பாரசீக வியாபாரிய பாரதத்தை விட்டு வெளியேற்றினேன். இப்ப என்ன ஆச்சு? பல வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க பண்ணத இப்ப பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? கண்டிப்பா பிரச்சனை இருக்கு. நேரத்தோடு சேர்த்து இங்க பல விஷயங்கள் மாறிடுச்சு அனுஷியா. இன்னைக்கு பாரசீகம் பௌரவத்தோட ஒரு அங்கமா மாறிடுச்சு. இங்க அவங்களோட தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அங்க பௌரவ மக்கள் நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா சொன்னீங்க. இருபத்தி ஒரு வருஷத்துல நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. ஆனா எல்லாத்தையும் விட அதிகம் மாறினது உங்க எண்ணங்கள் தான் ஆரியா. சொல்ல வேண்டியதை தெளிவா சொல்லு அனுஷியா. இங்க பாருங்க மகாராஜா, சில வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க தான் சொன்னீங்க, நீங்க வியாபாரம் பண்றது உறவு மற்றும் கலாச்சாரத்தோட அடிப்படையிலன்னு. உங்களை பொறுத்த வரைக்கும் இது லாபத்துக்காக இல்ல, நம்பிக்கைக்காக பண்ணீங்க. ஆனா இப்ப என்ன தோணுதுன்னா, உங்க பேராசையால உங்களோட நல்ல எண்ணங்கள்லாம் மாறிடுச்சு. இல்ல அனுஷியா, இன்னும் இந்த வியாபார உறவுக்காகத்தான், எனக்கும் என் மக்களுக்கும் இருக்கிற உறவுக்காக. பாரசீகர்களை நான் இங்கிருந்து அனுப்பிட்டா, அவங்களோட தொழிற்சாலைகளை மூடிட்டா, அதுக்கப்புறம் பௌரவ மக்கள் என்ன ஆவாங்க? அதுக்கப்புறம் அவங்க பொருளாதாரம் என்ன ஆகும், வாழ்வாதாரம் என்ன ஆகும்? இங்க இருக்க எல்லா வியாபாரமும் பாரசீகர்களோட சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஒரே நொடியில எல்லாம் முடிஞ்சிடும். நம்மளோட இந்த ராஜ்யம் நாளைக்கே பலவீனமானதா மாறிடும். ஆனா மகாராஜா, உங்களுக்கு போதும், நிறுத்த அனுஷியா. பாரசீகர்கள் கூட 21 வருஷமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க. இதுவரை எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல. ஆனா இன்னைக்கு நான் வந்ததால பிரச்சனை உருவாகி இருக்குல்ல.
இதுதானே சொல்ல வந்தீங்க மகாராஜா? நான் சொல்ல விரும்புறதெல்லாம் ஒரு விஷயத்தை மட்டும்தான் அனுஷியா. நான் அரசனாக இருக்கிறதால என் மக்களோட நன்மைக்கு நான் தான் முழு பொறுப்பை ஏத்துக்கணும். பல வருஷமா வியாபார கூட்டாளியா இருக்கவங்கள வெறும் சந்தேகத்துக்காக மட்டும் என்னால வெளியே அனுப்பிட முடியாது. ஆதாரம் இல்லாம என்னால் அவங்களை இந்த நாட்டில இருந்து அனுப்ப முடியாது அனுஷியா. அந்த அமைச்சர் சிவதத்திரனை கண்மூடித்தனமா நம்பினேன். அதனாலதான் ஏமாந்த. இன்னொரு முறை அதே தப்ப நான் செய்ய மாட்டேன். பல வருஷம் கழிச்சு திரும்பவும் என்கிட்ட வந்திருக்க. புரிஞ்சிக்க முயற்சி பண்ண அனுஷியா. 21 வருஷங்கள் ஓடிடுச்சு, சூழ்நிலைகள் மாறிடுச்சு. இதை நீ புரிஞ்சுக்கிட்டதான் ஆகணும் அனுஷியா. ஒரு 21 வருஷங்களுக்கு முன்னாடி இழந்த இளவரசனை பார்க்கணும்னு பௌரவ மக்கள் அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு காலையில சபைக்கு வந்துடு. அது மட்டும் இல்ல, நாளைக்கு ஒரு இளவரசன் சபைக்கு வருவான்னு நம்புறேன். கொள்ளையன் இல்ல. சில சமயம் பேராசையினால ஒரு மனுஷன் அழிவை நோக்கி போயிடுறான். நீ என்ன நினைச்ச? உன்னை எதுக்காக இங்க கூட்டனா? பாரசீகத்தை நான் அடைகிறதுக்காக. அதோட நீ மெசடோனியாவை பாதுகாக்கணும். அதோட ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. நான் தான் மெசடோனியாவோட ஷா. நான் தான் உன்னோட அப்பா. எதுக்காக இவ்வளவு கோவமா இருக்கு அலெக்சாண்டர்? பெரிய மரங்களோட நிழல்ல செடிகள் வளராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் பிலிப்புங்கிற பெரிய மரத்தை வெட்டணும்னு நினைக்கிறேன். இல்ல அலெக்சாண்டர், அந்த மரத்தை நீ வெட்டக்கூடாது. அத வேரோட நீ புடுங்கி எறியணும். எப்படி தெரியுமா? பிலிப்புங்கிற பேரோட ஒருத்தன் இருந்தாங்கிறதே யாருக்கும் தெரியாத அளவுக்கு அழிக்கணும். வரலாறு உன்னை மட்டும்தான் ஞாபகத்துல வச்சுக்கணும். அதுக்கான நேரம் இப்போ நமக்கு வந்துருச்சு. நேரம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? இதோட அர்த்தம் கிரேக்கத்துல எப்பெல்லாம் குழந்தை பிறக்குதோ அந்த நேரத்துல சில சடங்குகள் எல்லாம் நடக்கும். ஆம்பளை குழந்தை பிறக்கும் போது ஆலிவ் இலைகளை அந்த குழந்தைக்கு பக்கத்துல வைப்போம். அதே பெண் குழந்தை பிறந்தா அப்போ நூலை வைப்பாங்க. கிளியோபாட்ராக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அலெக்சாண்டர். இப்போ உனக்கும் மெசடோனியா அரியாசனத்துக்கும் நடுவுல யாரும் இல்ல. அவன் உன்னை பார்த்து வைத்தறிச்சல் அடையறான். மெசடோனியா மக்கள் கிட்ட உனக்கு இருக்கிற புகழ பார்த்து பொறாமப்படுறான். இப்ப பொண்ணு பிறந்ததை நினைச்சு இன்னும் அவன் குமரிக்கிட்டு இருக்கான். வைத்தறிச்சலால எரிஞ்சிட்டு இருக்கிற அவனோட முகத்தை நான் பார்க்க ஆசைப்படுறேன். வா, அவனுக்கு பொண்ணு பிறந்ததுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வரலாம். வா. நீங்க போங்கம்மா. எனக்கு அந்த ஷா பிலிப் முகத்தை பார்க்கவே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை.
ஜியோஸோட மகன். கேவலம் ஒரு மனுஷனால நீ கவலைப்படணுங்கிற அவசியமே உனக்கு இல்ல. என் கூட வா. கிளியோபாட்ராக்கு பெண் குழந்தை பிறந்ததுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வரலாம். நாம இப்படி பண்ணா பிலிப் வயிறு எறிவான், பலவீனமா இருப்பான். எதிரி பலவீனமா இருக்கும்போது அவனை தாக்குறது ரொம்பவே சுலபமா இருக்கும். இல்லம்மா, உங்களை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் மகாராஜா பம்னி உங்க பேச்ச கேட்க மாட்டாருமா. ஆனா நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இந்த முறை நீங்க தனியா இல்ல. உங்களோட மகன் உங்க கூடவே இருக்கேம்மா. எப்பவும் இருப்பேன். அந்த ஷாதராயஸ் இன்னும் சில நாள் தான் இங்க இருப்பான். நான் அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கேம்மா. இனி என்னோட தாய் மண்ணுல நீண்ட நாட்கள் அவங்களால இருக்க முடியாது. ராஜ்யத்தை விட்டு அவன் வெளியேறினதுக்கு அப்புறம் கொள்ளையர்கள் உலகத்துக்கு அவன் பண்ண அநியாயத்துக்கு கண்டிப்பா நான் அவனுக்கு தண்டனை கொடுப்பேன். புரு, நீ செஞ்சது சரியில்லை. தராயஸ் ஒரு பாம்பு. நீ அந்த பாம்போட வாழை மிதிச்சிட்ட. அது கண்டிப்பா உன்னை கொத்த முயற்சி பண்ணும். அதுதான் எனக்கு வேணும்மா. அந்த தராயசுங்கிற விஷப்பாம்பு எப்ப விஷத்தை கக்குதோ அப்பதான் அதை அழிக்க முடியும். நான் பேசினதை வச்சு அவன் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். அடுத்து அவன் என்ன பண்ண போறான்னு அவனுக்கு தெரியாமலே நான் கண்டுபிடிப்பேன். மகாராஜா பம்னி பௌரவ மக்கள் முன்னாடி என்ன இந்த ராஜ்யத்தோட இளவரசரா அறிமுகப்படுத்த போறாரு. அந்த நொடியிலிருந்து ஷாதராயஸோட அழிவு ஆரம்பிக்க போகுது. பல வருஷமா அந்த ஷாதராயஸ் பௌரவ ராஜ்யத்துல சாமர்த்தியமா விளையாடிட்டு இருக்கான். இப்ப அது முடிவுக்கு வரப்போகுது. அவன் நம்ம பாரதத்துல இருக்கிற செல்வத்தை திருட வந்தவன். இந்த தேச மக்களை தலைகுனிய வைக்க முயற்சி செய்யறான். அவனால என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் அவன் பண்ணட்டும். ஆனா அவன் என்ன நினைச்சாலும் அதை நான் செய்ய விட மாட்டேன். முதல் முறையா என்கிட்ட ஒருத்த சவால் விட்டுருக்கா மோஷியஸ். முதல் முறையா இந்த செல்வ நிறைஞ்ச இந்த நாட்டை ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிற என்னோட கனவை ஒருத்தன் அதை தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நீங்க எதுக்காக அவனை போக விட்டீங்க உசூர்? இங்கேயே அவனோட கதையை முடிச்சிருக்கலாம். இல்ல மோஷியஸ், அவன் இப்ப ஒரு சாதாரண ஆள் கிடையாது. பௌரவ ராஜ்யத்தோட இளவரசன் அவன். அதுவும் 21 வருஷத்துக்கு அப்புறமா அவன் அம்மாவோட அவன் சேர்ந்திருக்கான். அவன் ஒருவேளை மகாராஜா பம்னியை நமக்கு எதிராக திருப்பி விட்டானா என்ன பண்றது உசூர்? அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி பம்னியோட காதுகள்ல புருவோ அனுஷியாவோ பேசுற பேச்ச கேட்டு நம்புறதுக்கு முன்னாடி நான் இந்த ஆட்டத்தை முடிச்சு வச்சிடுவேன். ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடியே புரு ஏதாச்சும் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற எல்லா செல்வத்தையும் எடுத்து பாரசீகத்துக்கு அனுப்பி ஆகணும். மகாராஜா பம்னி, மகாராணி அனுஷியா, அப்புறம் புரு, இவங்கெல்லாம் நமக்கு பிரச்சனையா வரத்துக்கு முன்னாடி
நாம அவங்கள நிச்சயமா அழிச்சே தீரணும். இந்த வேலையில நமக்கு யாரு உதவி பண்ண போறாங்கன்னா, யாரு புருவ வெறுக்கிறாங்களோ அவங்கதான். இனி நீ எங்கள்ல ஒருத்தன் இல்ல. உண்மை என்னன்னா, அந்த புருவ போலவே நீயும் பௌரவ ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்டவன். இதுக்கு மேல நீயும் உன்னோட அம்மாவும் இங்க இருக்க கூடாது. நீயும் தேவி பிரிதாவும் பௌரவ ராஜ்யத்துக்கு திரும்பி போகணும். என்னால உங்க கட்டளையை மீற முடியாது மகாராணி. சேனாதிபதியோட மகனா இருந்தும் என்னால ஒன்னும் பண்ண முடியல. நான் என் அம்மாவை கூட்டிட்டு இங்க இருந்து போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க. கண்டிப்பா இங்க இருந்து நான் போயிடுறேன். ஆனா புருவ பழி வாங்கினதுக்கு அப்புறம் தான் புரு இன்னைக்கு நம்ம இடத்தையே அழிச்சிருக்கான். ஆனா அவன் 21 வருஷமா என்னோட வாழ்க்கையில விஷமா இருந்திருக்கான். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அவன் தான் குற்றவாளி. அவனை என்னைக்கும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அந்த புருவ பழி தீர்த்ததுக்கு அப்புறம் நானே இந்த நாட்டை விட்டு போயிடுவேன். ஹஸ்தி, உண்மை என்னன்னு தெரியாம புரு மேல சந்தேகப்படுறது நல்லதுக்கு இல்ல. ஒரே ஒரு முறையாவது புரு நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. உண்மை கண்ணு முன்னாடி இருக்கும்போது எந்த ஒரு விளக்கமும் தேவையில்லை. பௌரவ வீரர்கள் நம்ம இடத்துக்கு வந்து நம்ம எல்லாரையும் தாக்கி இருக்காங்க. அதே சமயம் புரு இங்க இருந்து காணாம போயிட்டான். புரு தான் குற்றவாளிங்கிறதுக்கு இதுவே சாட்சியா இருக்கு. இப்ப குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். ஹோலி பண்டிகை வருது. முழு பௌரவ ராஜ்யமும் சந்தோஷமா ஹோலி கொண்டாடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல பௌரவ ராஜ்யத்து மேல நாம தாக்குதல் நடத்தணும். அவங்க கிடங்குகளை அபகரிக்கணும். அவங்க நம்மள என்ன செஞ்சாங்களோ நாமளும் அவங்கள அப்படியே செய்யணும். எப்படி நம்ம மக்களை அவங்க சாம்பலாக்குனாங்களோ அதே மாதிரி அவங்க மக்களை நாம சாம்பலாக்கணும். நம்ம மக்களோட ரத்தத்தை வச்சு அவங்க ஒரு கொண்டாட்டத்தை நடத்திட்டாங்க. இப்ப நாம எல்லாரும் அவங்களுக்கு அழிவுக்கான அர்த்தத்தை சொல்லுவோம். இங்க பாரு லாச்சி, இந்த விஷயத்துல நீ எங்களுக்கு தேவையில்லை. புருவ பார்த்தனா நீ பலவீனமாயிடுற. பலவீனமானவங்களுக்கு யுத்தத்துல இடம் இல்ல. அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏற்கனவே நம்ம மக்கள் நிறைய இழந்துட்டாங்க. இப்ப உன்னோட நடவடிக்கைகளை யாராலும் ஏத்துக்க முடியாது. ஆனா அம்மா, இத உன் அம்மாவா சொல்லல, இந்த கூட்டத்தோட தலைவியா நான் சொல்றேன். பௌரவ ராஜ்யம் வாழ்க! இருபத்தி 21 வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கும் மகாராணி அனுஷியா அவர்களுக்கும் ராஜகுரு அன்னைக்கே ஒரு நல்ல தீர்க்க தரிசனத்தை வழங்கினார். ஆனா இன்னைக்கு 21 வருடங்கள் காத்திருப்பிற்கு அப்புறம் நம்ம கிட்ட இருந்து பிரிக்கப்பட்ட நம்ம இளவரசன் பௌரவ ராஜ்யத்தோட மகன் இன்னைக்கு நம்ம முன்னாடி வரப்போறான். நான் அந்த தீர்க்க தரிசனத்தை உங்க எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். தீர்க்க தரிசனம் என்னன்னா, எனக்கும் மகாராணி அனுஷியாவுக்கும் பிறந்த மகன் எப்பேற்பட்ட எதிரிகளையும் எதிர்க்கும் மாவீரனாகவும் மக்களுக்கு உதவும் உத்தமனாகவும்
என்னுடைய மகன் இந்த ராஜ்யத்துக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் ரட்சகனாயிருப்பான். ஒரு தந்தை விவசாயியா இருந்தாலும் அரசனா இருந்தாலும் அவன் காத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு நாளுக்காகத்தான். எப்ப தன்னோட மகன் தோளுக்கு தோளா நிப்பான்ற அந்த நாளுக்காக. தன்னுடைய தந்தை தோள் மீது இருக்கிற சுமைய மகன் தான் இறக்கி வைப்பான். அப்படி ஒரு சிறந்த நாள் இந்த தந்தைக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்டது, எங்க மகன் அவதார புருஷரை போல உத்தமனாயிருப்பான். இதனாலதான் நானும் மகாராணி அனுஷியாவும் அவனுக்கு வச்ச பேர் புருஷோத்தமன். பௌரவ ராஜ்ய மக்கள் முன்னாடி இப்ப சமர்ப்பிக்கிறேன் உங்களுடைய இளவரசன் புருஷோத்தமன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.